தேனி முல்லை பெரியாறு அணையிலிருந்து 2480 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆற்றின் இரு கரைகளையும் உடைத்துக் கொண்டு நீர் ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். சத்யராஜ், வணக்கம். முழு விவரம் என்ன? கனிமொழி, முல்லை பெரியாறு அணையிலிருந்து 2480 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் லோயர் கேம்பிலிருந்து உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீரானது ஆர்ப்பரித்து செல்கிறது. குறிப்பாக முல்லை பெரியாறு கரையொட்டி, அதாவது முல்லை பெரியாற்றின் கரையொட்டி எந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த கரையானது தற்போது உடைப்பு ஏற்பட்டு உள்ளது. தண்ணீரின் வரத்து அதிகரித்து வருவதால் தண்ணீர் ஆக்ரோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முல்லை பெரியாற்றில் பொதுமக்கள், விவசாயிகள், பள்ளி குழந்தைகள் ஆற்றினை இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ, புகைப்படம் எடுக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீன்பிடிக்க செல்வோரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக முல்லை பெரியாறு அணையில் இருந்து 2117 கனஅடி திறந்துவிட்ட சூழலில் இன்று பார்த்தோம் என்றால் 2480 கனஅடி நீர் திறக்கப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக தான் உத்தமபாளையத்தில் செல்கின்ற முல்லை பெரியாற்றில் தடுப்பு நிலையை தாண்டி பாறைகளை மூழ்கி தண்ணீரானது ஆக்ரோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. அருகில் இந்த கரையானது உடைப்பு ஏற்பட்டு அந்த மண்ணு தண்ணீரோடு இழுத்து செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் முதல் போக நெல் நடவு பணிகளை விவசாயிகள் தொடர்ந்து ஒரு வேலையில இந்த கரை உடைந்திருக்கும் காரணத்தினால அவ்வழியா செல்லக்கூடிய விவசாயிகள் மண்ணுக்கு அந்த கரை உடைந்து ஆற்றுக்குள் உழுகக்கூடிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு உள்ளது. சோ இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த கரை உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையை எழுந்துள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.